வாழ்வோம் வாழ்விப்போம். இதுவரை வந்தவர்களால முடியலன்னா கூட அதான் அப்ப அந்த தெய்வம் யாரு? நம்ம வச்சிருக்க இந்த 7 பிரான்கள் இவர்கள் தான் தெய்வம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். என்ன கிடைக்கும்? நம்முடைய மெய்யை வருத்தன்னா அழைக்கன்னு அர்த்தம். வருத்துதல். ஊர்ல எல்லாம் சாமி வருவிப்பாங்க. சாமி வரலன்னா ஒரு கயிறு கட்டி வச்சுட்டு கொட்டை அடிச்சு சாமி வந்துடும். வருவித்தல் அதான் வருத்தல். ஆனா வருத்தல்னா அவங்களை போட்டு அவஸ்தைப்படுத்துறது இல்ல. மெய்யை வருவித்தல். அப்ப மெய் எப்ப வருவிக்க முடியும்? தெய்வத்தால் ஆகாதெனினும் முடியலன்னாலும் கூட தன் மெய் வருத்த கூலி தரும். தன் மெய்யை வருத்த நம்முடைய அவங்களுடைய உண்மையை வருவிக்க வேண்டும். அதுதான் பலனே தவிர பொதுப்படையாக ஊருக்கு உலகத்துக்கு கொடுத்ததெல்லாம் பிரயோஜனப்படாதுங்கிறது சுட்டி காட்டி இருக்கிறார். அதான் நான் சொன்னேன், திருவள்ளுவருடைய வாக்குகள் எல்லாம் ஞான படிக்கற்கள். ஞான வெளிக்காக அப்பவுமே அவர் பாதை போட்டாரு. ஞான வெளிக்காக பாதை போட்டதுல பெரும் பங்கு யாருக்குன்னு சொன்னா திருவள்ளுவருக்கும் வள்ளல் பிரானுக்கும். கடைசிக்காக வள்ளல் 7வது வந்தாரு, அவர் 6வது வந்தார். 6வது நிலையில் திருவள்ளுவர் பிரான், 7வது நிலையில் வள்ளல் பிரான். முழுக்க ஞானவெளி சிந்தனைகள் அப்படியே தூக்கி வச்சிருப்பான். எனக்கு எளிமையா இருந்தது சொல்லுவது. ஏன்னா முன்னாடி ஆள் சொல்லிட்டு போதில்ல. சுட்டி காட்டினா நம்புவான். நான் சொல்லுவேன்னு சொன்னா கேட்க மாட்டேன். அப்ப அவர் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றான்னு ஆஹா அவரையும் பார்த்துருக்க மாட்டான், அவர்கிட்டையும் கேட்டுக்க மாட்டான். ஆனா நேரில் சொல்லணும்னா நம்பிடக்கூடாதுல்ல. நம்ம அவனுக்கு கீழே போயிடும். ஒன்னாச்சு ஞாபகம் வச்சுங்க, அவர் சொல்லுதான் கேட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம ஒண்ணு இல்லைன்றோம். என்ன கூமுட்டையா இருக்காங்க. யாரு சொன்னா என்னப்பா, அவங்க அறிவே இல்ல. இத தெரிஞ்சுக்கிட்டு திமுக காரங்க ஒரு காலத்துல நல்லா உருட்டுனாங்க. உருட்டுக்கட்ட விளையாடினது அவங்கதான். என்ன மேலை நாட்டாரிகன்னு சொன்னான். எவன் மேலை நாட்டாரிக? உன்ன பக்கத்துல உள்ள கேப்பான், அண்ணா அண்ணா அது யாருன்னு. அதான் டென்ஷன் ஆயில என்ன வருதோ அந்த உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் அன்றாடம் காட்சிங்க. வேலைக்கு போறது, ஆங்கில வாசனை இல்லாது, பள்ளிக்கூடத்துக்கு போகாது. அவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், மேலை நாட்டறிஞர் என்ன சொன்னார். இந்த பேசி மிரட்டி மயக்கினதுல இந்த கூட்டம். அதை குறை சொல்ல முடியாது. இப்பதான் அது நின்று இருக்குது. ஆட்சிக்கெல்லாம் வந்த பிறகுதான் நின்றுட்டாங்க. ஏன்னா அது பிறகு நிரூபிக்க சொல்லிடுவானுங்க. அப்போ ஓடிடுவான். ஆட்சியை பிடிக்கிறத அப்படிதான் சொன்னான். அவர் டால்ஸ்டாய் சொன்னார், அவரு டமிங்டன் சொன்னார். என்ன ஏதெல்லாம் வாயில வருதோ வெள்ளைக்காரன் பேரெல்லாம் சொல்லி அது காட்டுப்பா. அந்த பக்கத்தை இன்னைக்கு முடியாது. ஏன்னா இன்னைக்கு உடனே நெட்ல காட்டுமா, போட்டு அனுப்புமா, இவன் சர்ச் பண்ணிடுவான். அவன் ஒவ்வொரு ஆளுடைய ஒர்க்கும் இப்ப இருக்குது. ஷேக்ஸ்பியர் சொன்னார்னா எந்த ஸ்டோரியில எத்தனாவது லைன் தட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கையில செல்லே வச்சுட்டுல இருக்கான். நீ பேச கண்டுபிடிச்சிடும். அதனால இப்ப நிறுத்திட்டாங்க. மேலை நாட்டு அறிஞர்கள் இப்ப வர்றதே இல்ல வாயில. அது ஒரு திராவிட நாடுன்னு இறங்கினாங்க. இதெல்லாம் ஒரு கூத்து, அரசியல் கூத்துன்னு வச்சுங்களேன். பட் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒரு ராஜதந்திரம் தான். மக்கள்கிட்ட நம்ம செல்வாக்கு அடையணும். எந்த வழியில அடையிறது? ஆட்சி வந்தாதான் நம்ம நினைச்சதை நடத்த முடியும். ஏன்னா ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அது போராடினாங்க, வெற்றி பெற்றார்கள். அது வரை பாராட்டு தான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மக்களும் கூமுட்டையா தானே இருக்கான். ஒருத்தனை ஏமாத்த சொன்னா இவன் ஏமாளியா இருந்தா தான் அவன் ஏமாத்த முடியும். ஏமாளி இல்லாதவன ஏமாத்தவே முடியாது. நவ ஈஸியா கேட்டுருவான். சார் சொல்லும் போதே நிறுத்திடுவான். நிறுத்துங்க சார், எங்க சார் போட்டு இன்னைக்கு வருங்க பத்திரிகை நிருபர்கள்ட்ட எல்லாம் வாய் பேச முடியாது. பிடிச்சிருவான் டப்புன்னு. ஆனா எந்த பக்கத்துல காட்டுங்க, பக்கத்தை காட்டுங்க, நான் பாக்குறேன் சொல்ல முடியுமா? இவர் உடனே அங்க திரும்பிடுவார், அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவார். ஏன்னா இன்னைக்கு அறிவு இப்ப என்ன வந்துச்சு, ஞான யுகம் ஆரம்பித்து விட்டு. அதனால சின்ன பிள்ளைகளுக்கும் அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்துருக்கோம். எங்க பக்கத்துல ஒரு பொண்ணு 2.5 வயசு, கையில செல்லு, 2 விரலையும் வச்சு இப்படி இப்படி தட்டி சவுண்ட் கேட்டுட்டே இருக்குது. சீன்களை மாத்திக்கிட்டே இருக்குது. கதை பாக்குது. அவ அம்மா இங்க இருந்து எந்திரிச்சு போய் பல்லு எல்லாம் புடிக்கிட்டு திரும்பி வந்தாச்சு. அதுவரை இது ஓட்டிக்கிட்டே இருக்கு. வயசு எத்தனை? 2.5 வயசு.
லாங்குவேஜ் தெரியுது, சீன் தெரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆபரேஷன் தெரியுது. எங்க போயிட்டுது? டெவலப்மெண்ட் தானே. யோசிச்சு பாருங்க. அதனால இது அறிவுக்குரிய ஆண்.